இந்த ராகுக்கு அது எப்படின்னா, நம்மளுடைய முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த நன்மையினுடைய தொகுப்பு தான் ராகு, நீங்கள் செய்த தீமையினுடைய தொகுப்பு தான் கேது. இப்போ அசுபதி நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் பிறக்கிறீங்க, இதுதான் தலைவாசல்னு பேர், இதுக்குள்ளேருந்து தான் வர்றோம். அப்போ அசுபதி நட்சத்திரம் அப்படின்றது உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினை இருக்கு இல்லையா, நீங்கள் செய்த நல்வினை தீவினை, அதையும் உங்கள் வம்சத்துக்கே இருக்கக்கூடிய செய்வினை குற்றங்கள் எது இருந்தால் இதை தான் சுட்டி காட்டும். இப்போ இந்த அசுபதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, இவங்க குடும்பத்தில் எந்த இடத்துலேருந்து குற்றங்கள் நிகழ்ந்தது, யாரால் நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது முதல் இது. மகம் வந்து இயற்கையிலே பிதிர்க்குடைய நட்சத்திரம். இந்த பிதிர்க்குடைய நட்சத்திரம்னா அவங்க குடும்பத்தில் இறந்த ஆத்மாக்கள் எப்படி சாந்தியாச்சு, அப்போ பிதிர்க்குடைய சாந்தி நல்லா இருந்தால் தான் ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ மக நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் நிற்கிது அப்படின்னா அவங்க வீட்டில் அந்த துர்மரணம் நடந்திருக்கும்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம திறக்கணும். இங்கிட்ட மூல நட்சத்திரம், இவங்க பாட்டங்காலம் தாத்தங்காலத்திலேருந்து இவங்க நடந்த தெய்வ குற்றங்களை காட்டுது. இந்த 3 நட்சத்திரத்தினுடைய சாவி இருக்கு இல்லையா, இதை திறந்தா தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்.